கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 8ஆம் அதிகாரம், அதில் 31ஆம் வசனம். யோவான் 8:31 அதில் பின்பகுதி. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். இன்றைய தினம் தேவன் உங்களை சீஷர்களாக இருக்கிறீர்கள் என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். சொல்ல ஆசைப்படுகிறார் கிடையாது, அவர் உங்கள்கிட்ட சொல்றார், நீங்களா என்னோட சீடர்கள் அப்படின்னு சொல்றார். அது ஆசைப்படுகிறார்னு எடுத்துக்கலாம். உண்மைதான். அப்ப தேவனுடைய சீடர்கள் நம்ம எல்லாம் சொல்றோம்ல, நான் தேவனோட சீடர்னு சொல்ல ஆசைப்படுகிறோம்ல, அதே போலதான் தேவன் ஆசைப்படுகிறார் நீங்களா என்னோட பிள்ளைகள்னு சொல்லுவதற்கு. டீச்சர் நான் பிள்ளை அது படித்த பிள்ளை எவ்வளோ பெரிய கிளாஸுக்கு போய் எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் ரோட்டில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதே போல தான் தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார், நீங்கள்லாம் என்னோட சீடர்கள் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறார். இதற்கு முன்னால் ஒரு சின்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்போ நிலைத்திருத்தல், தேவனில் நிலைத்திருத்தல். நான் உங்களிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். கேட்குற அனைவருக்கும் வசனம் தெரியும், அனைவருக்கும் வேதம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது பாருங்களேங்க, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்போ ஏன் தேவன் சொல்கிறார் அது நிலைத்திருந்தால் அப்படின்னே ஒரு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம நிலைத்திருக்கிறோமா இல்லையா? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நிலைத்திருத்தல்னா என்ன? இதே யோவான் அப்படின்னும் திராட்சை செடியானது கொடியானது செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இயேசுவில் நம்ம நிலைத்திருந்தா தான் நம்ம கனி கொடுப்போம். கனின்னா தெரியும், ஆவியின் கனி. ஒரே மரத்தில் 9 விதமான சுவையில் உள்ள கனிகள். அது ஆவியின் கனிகள் என்னன்னா, அது நம்மளோட கிரியைகள், நம்ம கையின் மூலமாக வெளிப்படக்கூடிய கிரியைகள். அப்போ சில அனைவருமே அந்த கிரியைகளை வெளிப்பட்டாங்க. பார்த்தா சுகமானாங்க, தொட்டா சுகமானாங்க, அவங்க தொட்டவங்க சுகமானாங்க, அவங்க நிழலப்பட்டவங்க சுகமானாங்க, அவங்க துணியில் மேலே தொட்டவங்க சுகமானாங்க. இதுதான் ஆவின் கனி, ஆவின் கிரியைகள். அப்போ அவங்க எல்லாமே தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். நிலைத்திருந்தனால தான் அவங்க மரணிக்கும் போது கூட அவங்க கவலை இல்லை, அவங்க எதை பற்றியும் யோசிக்கல. அதை வெட்டப்படிச்சு யோசிக்கல, தோல் உரிக்கப்பட்டாங்க யோசிக்கல, எரிச்சாங்க யோசிக்கல, குதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்க, அவங்க எதுவுமே கவலைப்படலை. ஏன்னா அவங்க தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள், தேவனுடைய உபதேசத்தில் புரிந்து கொண்டார்கள். உபதேசம் தேவனுடைய உபதேசம் நிலைத்திருந்தார். அப்போ தேவனுடைய உபதேசம் என்ன? வீணான உபதேசம், ராஜரீக பிரமாணம் நமக்கு எல்லாமே தெரியும். பிதாவை கனம் பண்ணுங்க, பிதாவை நம்புங்க. அடுத்து என்னது? ஒருவர் அன்பாக இருங்கள். அப்போ கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா அன்பை பற்றி ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புனா என்ன அப்படின்னு. அப்போ தேவ அன்பினால் நிரப்பப்பட்டோம்னா நம்ம யாரையும் போய் சொல்ல மாட்டோம், அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டோம், அடுத்தவங்களை பற்றி தவறாக சொல்ல வெளியே பேச மாட்டோம், அடுத்தவங்களோட காரியங்கள் அடுத்தவங்களோட இதை நம்ம திருட மாட்டோம். இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும், அன்பு தேவ அன்புக்குள்ளே வந்துடும். அப்போ ஆனால் தான் அந்த 10 கட்டளைகளை மாற்றி 2 கட்டளையை மாற்றி ராஜரீக பிரமாணம் கொடுத்தாரு. அப்போ நம்ம தெய்வ அன்பில் நிலைத்திருக்கிறோமா? ஒரு உபதேசம், வீணான உபதேசம் என்ன? அன்பு, ஒரு அன்பாயிருங்கள், இன்னை போல் பெருமை நேசி. இதுதான் தேவனுடைய வீணான உபதேசமே. அப்போ தேவ அன்பால் நற்பப்பட்டு இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஒரே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நம்ம எதிராக நடந்துருந்தோம் பரவாயில்ல, அது சரி பண்ணி கொள்ளும் காலம் இது, அது சரி பண்ணி கொள்ளும் காலம் இது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவனோட அழைத்து கொண்டு இருக்கிறார். எதுக்காகனா தேவனுடைய சீடர்களாக இருப்பதற்காக. தேவனுடைய சீடர்களாக இருந்து நீங்கள் அநேக அடையாள அற்புதங்கள் உங்கள் மூலமாக செய்வதற்காக கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிடித்தபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன சரி பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், அது எல்லாமே செகண்டரி. ஆனால் முதலானது என்னன்னா தேவ அன்பில் நிலைத்திருப்பது. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். மெய்யாகவே தேவனுடைய சீஷர்களாக இருப்பதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளோ நாள், எத்தனை வருடங்கள் தேவனை காத்து கொண்டு இருக்க வைக்க போகிறோம். நம்மை அழைத்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அருமையான அன்பின் பரலோகபிதாவே, நாங்கள் உமது உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் உமது சீடர்களாக இருப்போம் என்று நீ சொன்ன மகாகிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உமது உபதேசமாகிய ஒரு அன்பாயிருங்கள் என்பதை நாங்கள் கை கொண்டு நீர் சீடராக அழைத்துக் கொண்டிருக்கும் மலையின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டது. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் தேவ அன்பு ஊற்றப்பட மாட்டவரே. தேவ அன்பு அவர்கள் நிலைத்திருக்க மாட்டவரே. உங்களுடைய உபதேசம் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டவரே. பார்க்க வேலையை ஆசீர்வதிப்போம்.
படிக்கும் படிப்பை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.